ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். பேக்கரியிலலாம் குட்டி குட்டியாக போண்டா கிடைக்கும்ல, அதே டேஸ்ட்டில் நம்ம கையை வச்சு உழப்பாமல் இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ போண்டா வேணால் செய்யலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்டியான போண்டா கஷ்டப்படாமல் வீட்டிலே செஞ்சிடலாம். ஒரு முளை நூலும் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் போதுங்க, ஈஸியாக எவ்வளோ போண்டா வேணால் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வீட்டில் இருக்கிறவங்கலாம் அனுபவித்து சாப்பிடுவாங்க. செய்முறை கூட ரொம்ப சுலபம் தான். நம்ம எல்லா பொருளும் பக்கத்தில் வச்சு சமைச்சோன்னா நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கணும். நம்ம எதில் அளக்குறோமோ அதுலேயே அளந்தாதான் நம்ம கடை போண்டா சூப்பராக வருங்க. இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியாக வரக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துறோம். அதையும் ஒரு கப் சேர்த்திட்டு அரை கப் மட்டும் மைதா சேர்த்துறோம். நம்ம இதில் எந்த விதமான கார்ன்ஃப்ளவரோ ப்ரிசர்வேட்டிவோ சேர்த்துறதில்ல. தேவைக்கேற்ப உப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரே ஒரு சிட்டிகை சாட் மசாலா சேர்த்துங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்தும் போது உங்கள் குட்டி போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மசாலாலாம் எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணியை அளந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு மெஷர்மெண்ட் தெரியாமல் அப்புறம் கொலன்னு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் போது நமக்கும் அளவுகள்லாம் பர்ஃபெக்டாக தெரியும். ஒரே கிளாஸ் தண்ணி போதுங்க, சூப்பரான குட்டி போண்டா வீட்லேயே ரெடி ஆகிடும். அதுவும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட் அண்ட் சிம்பிளான ரெசிபி. இந்த மாவை கையில் எடுத்து எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி எந்த கஷ்டமுமே வேண்டாம். ஒரு முளை நூல் இருந்தால் போதுங்க, சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். காது இருக்கிற கடாயை எடுத்து நூலை ரெண்டு பக்கமுமே டைட்டாக கட்டிக்கோங்க. ஒரு சைடில் சென்டர்லேயும் ஒரு சைடில் கால்வாசி சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி கட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பூனெல்லாம் எடுத்து போட்டு நம்ம போண்டா சுட்டால் எவ்வளோ நேரம் நின்று சுட்டுட்டு இருக்க முடியும். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றி காயறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலுக்கு மேலே ஒரு ஹோல் மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. கையில் எடுத்து போட்டு எப்போ நம்ம அந்த வேலையை முடிக்கிறது, கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ஃபனல் அப்படி இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு நல்லா அந்த பாட்டிலை ஃபில் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. கடைகளில் பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் மினி போண்டாவை ஈஸியாக வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுவும் கஷ்டம் இல்லாமல். அந்த பாட்டிலை போட்டு பாட்டில் கடியில் கையை வச்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ வேணுங்கும் போது அந்த நூலில் டச் பண்ணி இழுத்தாலே போதுங்க, அழகாக குட்டி குட்டியாக வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கையில் எந்த மெஸ்ஸுமே இல்லாமல் ஈஸியாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறனால போண்டா சும்மா கமன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் வெளியில் மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. இந்த இன்ஸ்டன்ட் போண்டாவை வீட்டில் எந்த கெஸ்ட் வந்தாலும் செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தான். போண்டாவை எண்ணெயிலேருந்து எடுத்து நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டுறக்கு ஒரு ஓட்ட பாத்திரம் இருக்குல்ல, அதில் போட்டு வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆயிலெல்லாம் ட்ரை ஆகிடும். இந்த ரெசிபி ஆயில் அதிகமாகலாம் குடிக்காது. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோமே, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டியது இல்லைங்க. இந்த மினி போண்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், பார்க்கறக்கும் அழகாக இருக்கும், நல்ல மொறுன்னு இருக்கும். நூலெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டிலேருந்து கமுத்துறேன் பாருங்கள். பார்க்கவே நல்லா பெருசாக வரும். அந்த வால் மாதிரியும் நீட்டிட்டு வருது. இது பர்ஃபெக்டாக வரல இல்லையா? இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் நான் நூல் கட்டி ஒன்று நூல் கட்டாமல் ஒன்றுன்னு 2 மெத்தடில் போட்டிருக்கேன். இந்த மெத்தட் கூட நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் நீங்கள் சூப்பராக இருக்கும். காம்ப்ரமைஸே பண்ண வேண்டியதில்லை. இந்த இன்ஸ்டன்ட் மினி போண்டாவை நம்ம கையே வைக்காமல் ஈஸியாக வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். வெளியில் வாங்கினா அவங்க கையை போட்டு அதை இதன்னு என்னென்னமோ பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் வீட்டிலே நம்ம ஹைஜீனாக கையெல்லாம் வைக்காமல் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். போண்டா பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் 2 டைப்பாகவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கடைசியாக அந்த கடை டேஸ்ட் வரக்காக நம்ம ஒரே ஒரு வேலை மட்டும் செய்ய போகிறோம். எண்ணெயெல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குலுக்கிக்கோங்க. அப்போ தான் கீழேருந்து மேலேருந்து கீழேன்னு எல்லா போண்டாவும் மிக்ஸ் ஆகி வந்துடும். இதில் நம்ம இட்லி பொடி மட்டும் தூவிட்டு நல்லா குலுக்கி இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டோன்னு வைங்களேன், அதுவும் டீ கூட சான்ஸ்லெஸ்ஸுங்க. அதுவும் இந்த போண்டாவை டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்படி வரும்? நம்ம குக்கிங் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனில் டிங்குன்னு பெல் அடிச்சுட்டு நிற்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த போண்டாவை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.